ஸோ ஹாய் கைஸ், நான் விகாஷ் அண்ட் பேக் வித் another வீடியோ. ஸோ என்னோட ஒரு மாதம் ஆளையே காரணம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு மாதமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்றதை பற்றி தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதை யூஸ் பண்ணுறதுக்கே வந்துட்டு இனிஷியலாக ஒரு கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் வந்து கேட்பான். அப்போது வாட் இஃப் வி பில்ட் சம்திங் ஓப்பன் சோர்ஸ்? ஏடபிள்யூஎஸ் மாதிரியே வந்துட்டு ஒரு க்ளவுட் ப்ரொவைடர், பட் ஓப்பன் சோர்ஸ் எப்படி இருக்கும்? எனிபடி கேன் செல்ஃப் ஹோஸ்ட். ஸோ அதை தான் நான் வந்துட்டு இந்த கடந்த 30 நாட்களாக பண்ணி வருகிறேன். ஸோ but before that, let me tell you something. In the entire KWS is what I call KWS Cloud. It is entirely inspired from SNA Labs. It is so underrated. இதை நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணலை, பார்க்கல அப்படின்னா just go search about it. It is so underrated and it is so beautifully done. ஸோ இதை வந்துட்டு மொத்தமாக இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்துட்டு என்னோட KWS Cloud நான் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இது என்னதுன்றதை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து உங்களோட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் கோ கிரியேட் அன் அக்கௌண்ட். நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் இமெயில் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் யூ ஹேவ் அன் அக்கௌண்ட், ஜஸ்ட் லாகின். ஸோ எஸ், இந்த ஹோம் பேஜில் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது, சும்மா வந்துட்டு இது என்னது இதை பற்றி வந்துட்டு பேசிக்கலி சொல்லியிருப்பேன். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்துட்டு 3 செக்ஷன்ஸ் இருக்குது: இன்ஸ்டன்சஸ், டிவைசஸ் அண்ட் சர்வீசஸ்ன்ட்டு. ஸோ முதல்ல இந்த இன்ஸ்டன்சஸ்னால் என்னதுன்னா, நீங்கள் ஏடபிள்யூஎஸில் வந்துட்டு EC2 நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. பேசிக்கலி லைக் VPS, வர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் மாதிரி. அது ஒரு வர்ச்சுவல் மிஷின் பேசிக்காக. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கே உள்ள இன்ஸ்டன்சஸும். யூ கேன் டெப்ளாய் எ நியூ இன்ஸ்டன்ஸ், யூ கேன் ஸ்டாப், யூ கேன் கில். இந்த கோடுனா என்னன்றதை பற்றி நான் வந்து அப்புறம் வரேன். பட் இந்த இன்ஸ்டன்சஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களால் வந்துட்டு பப்ளிக்காக யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இந்த KWS கிளவுடோடைய VPN நெட்வொர்க்குள்ளே நீங்கள் இருந்தால் மட்டுமே உங்களால் இந்த இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ண முடியும். இது மட்டுமான்னு கேட்டால் கிடையாது. வி ஆல்சோ ஹேவ் சர்வீசஸ். அதாவது இந்த சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த கிளவுடே மேனேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ தேட் நீங்கள் உங்களோட அந்த இதில் நீங்கள் வந்துட்டு சர்வீசஸை மேனுவலாக டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இதை நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து PostgreSQL வந்துட்டு டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் வி ஹாவ் மேனேஜ்ட் இட் ஃபார் யூ ஆல்ரெடி. இது வந்துட்டு இன்னொரு நெட்வொர்க்கில் இருக்குது, இது உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளே கிடையாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நோ தட். ஸோ நியூ சர்வீசஸ் கம்மிங் சூன். ஏன்னா வந்து அகைன் 1 மந்தில் இதை வந்து முடிச்சது. ஸோ அதனால் என்னால் ஒரு இதை மட்டும் தான் பண்ண முடியும். So what we can do is we can go to manage services. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் IP இருக்கும், ஹோஸ்ட் நேம் இருக்கும், அப்புறம் வந்துட்டு போர்ட் ஃபார்வர்டிங்கான அந்த இது இருக்கும். ஸோ இஃப் யூ கோ டு மேனேஜ் சர்வீசஸ், இங்கே வந்து பியூட்டியே வந்து இதுதான். இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய யூசர்ஸோடைய ப்ரிவிலேஜ் வந்துட்டு லிமிட்டடாக தான் இருக்கும். இந்த மேனேஜ்டு சர்வீசஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய யூசரால் இன்னொரு யூசர் வந்து க்ரியேட் பண்ண முடியாது, இன்னொரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஹீ கேன் ஒன்லி ஒர்க் வித் வாட் ஹீ இஸ் என்ன சொல்கிறது, இங்கே வந்து என்ன யூசர் என்ன டேட்டா பேஸையும் வந்து கிரியேட் பண்ணுறானோ இதை வச்சு மட்டும் தான் அவனால் வந்துட்டு இது பண்ண முடியும். ஹீ கேன் ஃபர்தர் ஒர்க். இங்கே வந்துட்டு ஐ கேன் கிரியேட் அ நியூ Postgres யூசர் விகாஷ் 20 அண்ட் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். ஸோ இஃப் ஐ கிரியேட் அ யூசர், யூ கேன் சி எனக்கு இங்கே ஒரு புது யூசர் வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு. I can either remove this user or I can manage this user. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களால் வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு 5 யூசர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு யூசருக்கும் நீங்கள் உங்களால் மொத்தம் 10 டேட்டா பேஸஸை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஐ கேன் கிரியேட் லைக் ஐ கேன் என்டர் டேட்டா பேஸ் நேம் லைக் ஃபுட் ஸ்டோர்னு நான் வைக்கிறேன். இப்படி வச்சேன் அப்படின்னா இஃப் ஐ கிரியேட் அ டேட்டா பேஸ், எனக்கு ஒரு புது டேட்டா பேஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு. பார்க்க முடியுதா? ஸோ இஃப் ஐ கோ பேக் அண்ட் இஃப் ஐ கம் இன் அகெயின், எனக்கு அந்த ஒரு டேட்டா பேஸ் இங்கே எனக்கு வந்து இருக்கும். யூ கேன் ஐதர் ரிமூவ், யூ கேன் ஒன்லி ரிமூவ். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்துட்டு இந்த யூஸரை ரிமூவும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த டேட்டா பேஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். அது எப்படி ஒர்க்காக சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே நான் டேட்டா பேஸை வந்து ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த டேட்டா பேஸ் வந்து எனக்கு வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஐ கேன் என்டர், ஐ கேன் ஆட் சம் ஃபியூ மோர் டேட்டா பேஸஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்கூல் வந்துடுச்சா. ஸோ ஐ கேன் ஆல்சோ
ரிமூவ் திஸ் யூசர். இங்கே நான் வந்து அலர்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன், ஏன்னா வந்துட்டு இந்த பாக்ஸ் வைக்க சோம்பேறித்தனம் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ எனக்கு அந்த யூஸரும் போயிடுச்சு. அந்த யூசர் ப்ளஸ் அதோடைய டேட்டா பேசஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா டிலீட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த டிவைசஸ்ன்றது என்னன்னா யுவர் VPN கனெக்ஷன். இந்த சர்வீசஸாக இருக்கட்டும் அல்லது இந்த டெப்ளாய் பண்ணுற அந்த இன்ஸ்டன்சஸாக இருக்கட்டும், இதை வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு பி கனெக்டட் டு த VPN. அந்த VPNக்கு வந்துட்டு ஆல் யூ நீட் டு டூ இஸ் WireGuard பப்ளிக் கீயை நீங்கள் வந்துட்டு இங்கே என்டர் பண்ணிவிட்டு அந்த டிவைஸை நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ உங்களுடைய கிளையண்ட் கம்ப்யூட்டரில் வந்துட்டு யூ நீட் டு ஹேவ் சம்திங் கால்ட் WireGuard. அதான் வந்து இந்த VPNோடைய ஓப்பன் சோர்ஸ் ப்ரோட்டோகால். ஓகேவா? ஸோ என்கிட்ட ஏற்கனவே WireGuard வந்துட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் த கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஃபார் த WireGuard. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். sudo cat WireGuard w2. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட WireGuardோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல். வாட் ஐ எம் பிளானிங் இஸ் ஸோ நான் வந்துட்டு ஒரு CLI ஆப் மாதிரி நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். அதில் வந்துட்டு இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை நீங்களாக வந்துட்டு மேனுவலாக போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஃபைலை க்ரியேட் பண்ணாமல் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த CLI ஆப்பே பார்த்துக்கணுன்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். லைக் கான்ஃபிகரேஷன் ஃபைலே இல்லாமல் யூ கேன் கனெக்ட் டு த VPN சர்வர். ஸோ ஐம் பேசிக்கலி பிளானிங் இட். அதை சீக்கிரத்தில் நான் வந்து கொண்டு வரேன். பட் இப்போதைக்கு திஸ் இஸ் த கான்ஃபிகரேஷன் ஃபைல். இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் பேசிக்கலி ப்ரைவேட் கீயை நான் வந்து லீக் பண்ணிட்டேன்னா மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஐ கேன் ஜஸ்ட் என்டர் திஸ். இது பியோட பப்ளிக் கீயா? சாரி, இது வந்துட்டு சர்வரோட பப்ளிக் கீ. இங்கே என்னோட பப்ளிக் கீ நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஐ கேன் கோ கேட். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட பப்ளிக் கீ. ஓகேவா? லைக் இதை நான் வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு புது டிவைஸ் வந்துட்டு எனக்கு ஆட் ஆகிடும். ஸோ இது ஒரு UI பக். நான் இங்கே ஆட் பண்ணாலும் இது எனக்கு அப்படியே இருக்கும். நான் அதை வந்து ரீலோட் பண்ண தான் போகும். ஓகே, ஸோ தட் இஸ் ஜஸ்ட் அ UI பக். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு டிஸ்கனெக்டட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டுது. பார்க்க முடியுதா? இட் இஸ் டிஸ்கனெக்டட். ஏன்னா இன்னும் வந்துட்டு நீங்கள் உங்கள் VPNை இங்கே ஜாயின் பண்ணல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு ஐ ஜஸ்ட் டூ திஸ். அகெயின் இதை நீங்கள் பண்ண தேவையில்லை. நானே உங்களுக்கு வந்து ஒரு ஆப் பண்ணி வந்து கொடுப்பேன். அதில் நீங்கள் இவ்வளோ கான்ஃபிகரேஷன் ஃபைல் அது இதுன்னு சொல்லிட்டு லொட்டு நீங்கள் போட தேவையில்லை. ஜஸ்ட் அந்த லைக் அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நடக்கணும். இப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆக்டிவ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டுதா? ஒன்ஸ் ஐ டிட் திஸ் வாட் எவர் திஸ் இஸ், இங்கே எனக்கு வந்து ஆக்டிவ்னு காப்பிக்குது. ஸோ இப்போ ஐ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் டு த VPN நெட்வொர்க். ஸோ தட் இப்போ எனக்கு இங்கே ஆக்டிவ்னு காமிக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் நவ் டெப்ளாய் திஸ். அகைன் டெப்ளாய் பண்ணுறதுக்கு நீங்கள் VPNகுள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அவசியம் இல்லை. அந்த டெப்ளாய் பண்ண இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு தான் யூ நீட் டு பி இந்த VPN. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த லைக் இப்போ நான் இங்கே இது பண்ணேன் அப்படின்னா இப்போ டெப்ளாய் அந்த ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் அன் உபுண்டு மிஷின். இந்த உபுண்டுவோடைய யூசர் நேம் உனக்கு என்ன வேணும், பாஸ்வேர்டு என்ன வேணும்னு சொல்லிட்டு முதல்ல இது வந்து கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ப்ரொவைட் த யூசர் நேம் அண்ட் த பாஸ்வேர்டு. ஸோ வாட்டி டெப்ளாய் பண்ணும்போது இட் வில் டேக் சம் நேரம். ஓகே, கொஞ்சம் நேரம் அது வந்து ஆகும். ஏன்னா வந்துட்டு அந்த மொத்த இதையும் வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் பண்ணி பில்டு பண்ணி அதில் அந்த யூசரை வந்து க்ரியேட் பண்ணி இது எல்லாத்தையும் வந்துட்டு செட்டப் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ பொறுமையாக காத்திருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா டெப்ளாய் வந்து ஆகிட்டு இருக்குது. இப்போ லெட் இட் ஹேப்பன். கொஞ்சம் நேரமாகும் ஏன்னா வந்துட்டு நிறைய வேலைகள் வந்துட்டு இருக்குதுன்றதுனால இட் வில் டேக் சம் டைம். ஓகே, வந்துடுச்சு. நைஸ். சி பார்க்க முடிகிறதா? இங்கே வந்துட்டு எனக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு, IP அட்ரஸ் அண்ட் SSH கமாண்ட். இந்த SSH கமாண்டு தான் உங்களுக்கு நீங்கள் VPNகுள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் VPNல இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ பார்ப்போமா? இப்போ நான் வந்துட்டு VPNல இருக்கேன். சி இப்போ நான்
இப்போ நான் வந்துட்டு என்னோட விபிஎன்ல இருக்கேன், நான் பார்க்க முடியுதா, ஆக்டிவ்னு காமிக்குது. அப்போ ஐ கேன் டூ திஸ் எஸ்எஸ்ஹெச். கரெக்டா பார்ப்போமா? ஓ சாரி, எஸ்எஸ்ஹெச். see, this is my deployed machine. இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு நான் டெப்ளாய் பண்ண கம்ப்யூட்டர், பார்க்க முடிகிறதா? இந்த கம்ப்யூட்டர் நான் வந்துட்டு டெப்ளாய் பண்ணி விட்ட கம்ப்யூட்டர். சவுண்ட்ஸ் குட், நைஸ். ஒன்று நீங்கள் இதை இப்படி யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஒன்று யூ கேன் யூஸ் இட் இன் யுவர் கம்ப்யூட்டர், எஸ்எஸ்ஹெச் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளே போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த கோடுன்னு ஒன்று இருக்குது, அப்பையிலேருந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது என்னடான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. முதல்ல நான் அதிலேருந்து வெளியே வந்துக்கிறேன். ஆல்சோ ஃபார் கன்ஃபர்மேஷன் அதை வந்து டவுன் பண்ணிக்கிறேன், விச் மீன்ஸ் விபிஎன்லேருந்து நான் வந்து வெளியே போகிறேன், ஓகேவா? இப்போ நான் விபிஎன்லேருந்து நான் வந்துட்டு வெளியே போயிட்டேன். இப்போ இந்த எஸ்எஸ்ஹெச் எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது, எனக்கு பார்க்க முடியுதா? ஏன்னா இப்போ நான் வந்து விபிஎன்குள்ளே இல்லை. விபிஎன்ல இருந்தால் மட்டும்தான் இட் வில் ஒர்க். விபிஎன்ல இல்லைன்னா என்னால் என்னோட மிஷின்குள்ளே போக முடியாது. அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா இந்த கோடு பட்டன் இருக்குதா, ஜஸ்ட் ப்ரெஸ் திஸ், இட் வில் டேக் யூ டு சம் பேஜ். இங்கே வந்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க, ஓகே? அண்ட் வாட் வில் ஓப்பன் இஸ் VS Code. VS Code வந்துட்டு உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆஸ் யூ கேன் சி, திஸ் இஸ் மை VS Code. இது என்னோட ஹோஸ்ட் மிஷினோட VS Code கிடையாது. இங்கே நான் டெப்ளாய் பண்ணேன் பாருங்க, அந்த டெப்ளாய் பண்ண கம்ப்யூட்டரோடைய VS Code இது. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் பேசிக்கலி I can create a, முதல்ல நான் எங்கே இருக்கேன், ஹோமில் இருக்கேனா? I can create a test folder, okay? I can create a test folder and I can cd into the test folder. I can do whatever I want, all inside this deployed computer. And இந்த URL இருக்குதா மேலே, இந்த URL இது வந்துட்டு it is not private, it is public to the internet. இது உங்கள் ஃபோனில் இருந்து கூட நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். இப்போ ஸோ இது வந்துட்டு அகைன் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் பப்ளிக் டு த இன்டர்நெட். இதை வந்துட்டு நீங்கள் எங்கே இருந்தனாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், விபிஎன்குள்ளே இருக்கணும்னு வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா? இஃப் யூ ஸ்டாப் இட் லைக் ஆப்வியஸ்லி இட் வில் நாட் ஒர்க், பட் பார்ப்போம் அதை. இஃப் ஐ ஸ்டாப் த இன்ஸ்டன்ஸ், ஸோ எல்லாமே ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ ஜஸ்ட் பேர் வித் மீ. இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ரீலோட் பண்ணீங்க அப்படின்னா திஸ் வில் நாட் ஒர்க். இது உங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும், பேட் கேட்வே. பார்க்க முடியுதா? யூ கேன் ஆல்சோ கில் த இன்ஸ்டன்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து கில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அசைனான ஐபி, அதுக்கப்புறமா வந்துட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு, அந்த மொத்த இன்ஃபர்மேஷன், அந்த மொத்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு டைனோட் பண்ணால் இட் வில் பி டெலீட்டட். ஸோ தட் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு புது மிஷினாக நீங்கள் வந்துட்டு மறுபடியும் வந்து டெப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா அதே மிஷின் தான். அதே இது நீங்கள் வந்துட்டு கில் பண்ணிங்கன்னா இன்னொரு மிஷினை வந்துட்டு புதுசாக நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் ஐ டூ கில், ஸோ நோ இன்ஸ்டன்சஸ் டெப்ளாய்டு. ஸோ இப்போ லைக் இஃப் ஐ டெப்ளாய் இட் அகெயின் வித் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, இப்போ நான் டெப்ளாய் பண்ணக்கூடிய இந்த மிஷினில் வந்துட்டு அந்த நம்ம க்ரியேட் பண்ணோம்ல அந்த எந்த ஃபோல்டரு ஏதோ ஒரு ஃபோல்டர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவேன், இந்த ஃபோல்டர், அந்த ஃபோல்டர் வந்துட்டு அங்கே வந்து இருக்காது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு புது மிஷின் பேசிக்காக. இப்போ வந்துட்டு இப்போ ஓப்பன் கோட் அண்ட் இஃப் ஐ என்டர் த பாஸ்வேர்டு, டெஸ்ட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம், கரெக்டாக? டெஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம். அந்த டெஸ்ட்டு வந்துட்டு இப்போ உங்களுக்கு இருக்காது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபோல்டர் வந்து இருக்காது. ஏன்னா இது வந்து புது கம்ப்யூட்டர். இப்போ நீங்கள் வந்து கில் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் வந்து இது பண்ணிடுறீங்க. புரிகிறதா தோழர்களே, புரிகிறதா? இப்போது இந்த கீழே உள்ள இந்த பப்ளிஷ் பட்டன் வந்து என்ன அப்படின்னா, இப்போது நான் டெப்ளாய் பண்ண கம்ப்யூட்டரில் ஒரு ஆப் நான் வந்து பண்ணுறேன்.
அந்த ஆப்பை நான் பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாருமே பார்க்க வைக்கிற மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னா தென் ஐ கேன் யூஸ் திஸ் ஃபீச்சர் கால் பப்ளிஷ். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நான் வந்து என்னோட கோடுக்குள்ளே போகிறேன். ஓகேவா? இங்கே வந்துட்டு நான் வந்து ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன் நான் இங்கே வந்து பண்ணி வச்சுருக்கேன். ப்ரௌசரில் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஹலோ ஃப்ரம் கோ HTTP சர்வர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? முதல்ல அதை நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இதை என்னோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா எனக்கு மொத்தம் இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நான் VPNக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த ஆப்பை என்னோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ரைட்டா? ஸோ நான் வந்துட்டு என்னோட VPNக்குள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது, டிஸ்கனெக்டட். அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்னோட VPNல முதல்ல போயிட்டு ஜாயின் ஆகணும். ஒன்ஸ் நான் ஜாயின் ஆகிட்டேன் ஆக்டிவ்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காட்டுது அப்படின்னா வெயிட் அ செகண்ட், முதல்ல நான் டவுன் பண்ணிக்கிறேன். நான் VPNக்குள்ளே இல்லைன்னா என்ன ஆகுன்றதை பார்ப்போம் முதல்ல. இப்போது நான் வந்துட்டு இந்த ஐபியை தூக்கி போட்டு அந்த 8090 ஓப்பன் பண்ண பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஓப்பன் ஆகாது, ஏன்னா நான் VPNக்குள்ளே இல்லை. புரியுதா? அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் முதல்ல VPNக்குள்ளே போய் சேரணும். அப்படி சேர்ந்தேன் அப்படின்னா 8080 இல்லை 8090 VPNக்குள்ளே தானே இருக்கேன். ஆமாம் வந்துடுச்சுல. ஹலோ ஃப்ரம் கோ HTTP சர்வர் எனக்கு வந்து வருது. நான் VPNக்குள்ளே இல்லாத போது என்ன ஆச்சுன்றதை நீங்கள் பார்த்தீங்க, அப்படி தானே? என்னால் வந்து ஓப்பன் பண்ண முடியலை. அப்போது உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து பப்ளிக்காக ஹோஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா அட் திஸ் கரண்ட் டைம் பண்ண முடியாது. ஆனால் ஜஸ்ட் இந்த VPNை வச்சு மட்டும் உங்களால் வந்து பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த பப்ளிஷ் ஃபீச்சர். இதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டொமைன் நேமில் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய டெப்ளாய் பண்ண அந்த கம்ப்யூட்டரோடைய எந்த போர்ட்டை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண போகிறீங்க, இந்த 2 இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஆட் டொமைன் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு பப்ளிக்கில் ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ லெட் மீ கிவ் மை நேம் அண்ட் போர்ட் டு எக்ஸ்போஸ் வந்துட்டு 8090 தானே? ஆமாம் 8090. இப்போ இஃப் ஐ ஆட் த டொமைன் எனக்கு வந்துடுச்சிங்க. இப்போ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் உங்களுடைய நீங்கள் பண்ண ஆப் வந்துட்டு பப்ளிக்கில் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிடும். வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். நீங்கள் டொமைனுக்கு வந்து காசு கட்டணும் வேண்டிய அவசியம் இல்லை, சர்வருக்கு காசு கட்டணும்னு சொல்லிட்டு வேண்டிய அவசியம் இல்லை, HTTPS வாங்கணும்னு சொல்லிட்டு வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து HTTPS இல்லை. பட் நான் என்னோட இந்த KWS க்ளவுடில் நான் வந்து HTTPS போட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த HTTPS உங்களுக்கு வந்து கிடச்சிடும். HTTPSக்கு நீங்கள் வந்துட்டு கீஸ் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. 1 கிளிக் ஹோஸ்டிங். உங்களோட டொமைன் நேம், எந்த போர்ட் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண போகிறீங்க, ஆட் டொமைன், டன், முடிஞ்சு. இப்போ இதை நான் வந்துட்டு என்னோட ஃபோன்லேருந்து நான் ஓப்பன் பண்ணினாலும் எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். எனக்கு ஏன்னா டைப் பண்ண முடியல எனக்குனால இன்னைக்கு. பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது, ஏன்னா ரொம்ப அது குட்டியாக இருக்குது. பட் என்னோடய ஃபோன்லேயே இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். என்னோடய ஃபோன் VPNக்குள்ளேயே இல்லை, பட் நான் என்னோடய கம்ப்யூட்டரில் பண்ண ஆப்பை நான் வந்து இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இப்போ நீங்கள் இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா this will not work anymore. That's pretty much about the whole concept of KWS cloud. பிடிச்சிருக்கும் நான் வந்து நம்புகிறேன். இதை நான் எப்படி பண்ணேன், ஓப்பன் சோர்ஸ், இதை நான் இன்னொரு வீடியோ நான் வந்து போடுவேன் கண்டிப்பாக, எப்படி நம்ம வந்து செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதர் தேன் தேட்
இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் டவுன் பிலோ. ஏன்னா இதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போயிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ யா, இட்ஸ் லைக் that's all about it. நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் until then, goodbye, டாட்டா, see you.